الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد وعنه عن النبي صلى الله عليه وسلم قال شر الطعام طعام الوليمة يمنعها من يأتيها ويدعى إليها من يأباها ومن لم يجب الدعوة فقد عصى الله ورسوله رواه مسلم وفي صحيحين عن أبي هريرة من قوله بئس الطعام طعام الوليمة يدعى إليها الأغنياء ويترك الفقراء. இணைச்சக்கூடிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பணக்காரர்களை அழைக்கப்படும் ஏழைகளை அழைக்கப்படாமல் விடப்பட்டு விடும் திருமண விருந்து தான் உணவில் மிகவும் கெட்டதாகும் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் உண்ண வந்தவர்கள் ஏழைகள் தடுக்கப்பட்டும் உண்ண வராத மறுப்பவர்கள் வசதியுள்ளோர் அழைக்கப்பட்டும் திருமண விருந்து உணவுதான் உணவில் கெட்டதாகும். விருந்தை ஏற்க மறுப்பவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹின் தூதருக்கும் மாறு செய்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸில் நமக்கு இரண்டு விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டது. முதல் விஷயம், விருந்தை எந்த விருந்தில் ஏழைகளை புறக்கணிக்கப்படுகின்றதோ, பிரத்யேகமாக பணக்காரர்கள் மற்றும் செல்வந்தர்களை மட்டுமே அழைக்கப்படுகின்றதோ, அப்படிப்பட்ட விருந்து அது கெட்டதாக இருக்கும். அது திருமண விருந்தாக இருக்கட்டும் அல்லது சாதாரண விருந்தாக இருக்கட்டும். இங்கு அல் வலீமா என்று சொல்லப்பட்டது. அரபி மொழியில் வலீமா என்பதே இரண்டு விருந்துகளுக்கும் பொருந்தும். அது திருமணத்துக்கு பிறகு அழைக்கப்படக்கூடிய மாப்பிள்ளை தரப்பின் அழைக்கப்படக்கூடிய வலிமா விருந்தாகவும் இருக்கும். அதே போல பொதுவாக அரபி மொழியில் விருந்துக்கு வலிமாவும் சொல்லப்படும். ஏதோ ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு குடும்பத்தை ஒரு நாள் சேர்ந்து நம்ம ஒரு விருந்து போல ஏற்பாடு செய்யலாம். இப்படிப்பட்ட விஷயம் அனைத்துமே ஒரு விருந்து என்று வலிமா என்று சொல்லப்படும். இப்போ இந்த விஷயத்தில் வெறும் செல்வந்தர்களை மட்டும் அழைத்து ஏழைகளை விட்டு விட்டார்கள் என்றால் அது திருமண அந்த வலிமாவாக இருக்கட்டும். ஏழைகள் விட்டுவிடு என்பது நம்முடைய உறவினர்களில் சிலர் ஏழை இருப்பார்கள், எளிமையான இருப்பார்கள். அவர்களை விட்டுவிட்டு வெறும் பணக்காரர்களை பற்றும் செல்வந்தர்களை பற்றும் அவர்களை மட்டும் அழைத்து கொடுக்கக்கூடிய அந்த விருந்து மிக கெட்ட விருந்தாக இருக்கின்றது அல்லாஹுடைய பார்வையில். இங்கு ஏழைகளை புறக்கணிப்பது, விருந்தில் ஏழைகளை புறக்கணிப்பதும் மார்க்கம் தடுத்திருக்கின்றது. அழைக்க வேண்டும் என்றால் உறவினர்கள் இருக்கும் பொழுது அனைவரும் அழைக்க வேண்டும். இன்னாரை ஏழை என்ற அடிப்படையில் அவருக்கு பணம் காசு இல்லாத வசதி இல்லாத என்ற அடிப்படையில் அவரை புறக்கணிப்பது என்பது அல்லது அவர்களை அழைக்காமல் இருப்பது என்பது இது அந்த விருந்தையே ஒரு கெட்ட விருந்து, ஒரு மோசமான விருந்தாக ஆக்கிவிடும். ஒன்று. இரண்டாவது விஷயம், இங்கு அழைக்கப்படக்கூடியவர் செல்வந்தர்களை பொதுவாக இங்கு அழைக்கப்படும் போது செல்வந்தர் பொதுவாக வரமாட்டாங்க. பொதுவான விருந்துல ரொம்ப அரிது வரக்கூடியவர். ஏனென்றால் அவர்களுக்கு இதை விருந்துல கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இஷ்டம் இருக்காது. அப்போ வராதவரை அழைக்கப்படக்கூடிய இந்த விருந்து. அதே போல ஏழைகள் அவருக்கு அழைத்தல் உடனே வந்துடுவாங்க. அவங்களுடைய அந்த எளிமையான ஒரு நிலையும் சரி, அவங்களுடைய சேவைக்கு வருவாங்க. அப்போ வரக்கூடியவர்களை அழைக்காமல் இருக்கக்கூடிய விருந்தும் அதுவும் ஒரு மோசமான ஒரு விருந்தாக இருக்கின்றது. மூன்றாவது விஷயம் இங்கு பார்த்தோம், ஒருவர் விருந்தை கொடுத்து விட்டார் என்றால், உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கின்றார் என்றால் அந்த விருந்தை மறுப்பது என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை மாறு செய்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எந்த விருந்து அழைக்கப்பட்டாலும் போணுமா அல்லது ஏதாவது ஒரு நிபந்தனை இதற்கு என்று மார்க்கம் நிர்ணயித்திருக்கின்றதா? இந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை ஒமன் லம் யுஜிப், யார் விருந்தை ஏற்றுக்கொண்டு வரவில்லையோ ஃபகத் அஸல்லாஹ வ ரசூல, அவர் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்தார்,
அவருடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார். இப்போ இங்கு எந்த விருந்தை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது, எந்தெந்த விருந்து கலந்து கொள்வது அல்லது அதற்கு பதிலளிப்பது என்பது கடமையாகும் என்ற விஷயங்களை ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் சில நிபந்தனை நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முதல் நிபந்தனை என்று பார்க்கும் பொழுது ஐயகூன தாஇய முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் சகோதரன் அழைக்கின்றார் என்றால் அவருடைய விருந்தில் கலந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. முஸ்லிம் அல்லாதவர்கள் அழைக்கின்றார் என்றால் நாம் விரும்பினால் கலந்து கொள்ளலாம், இல்லை என்றால் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் கடமை என்பது கிடையாது. நம்முடைய அண்டை வீட்டார் இருக்கின்றார் என்றால் கலந்து கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய திருமண விருந்துக்கோ அல்லது மற்ற விருந்துக்கு அழைக்கின்றார் என்றால் மார்க்கத்திற்கு முரணான விஷயம் இல்லை என்றால் அங்கு கலந்து கொள்ளலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதனுடைய விருந்திலும் கலந்து கொண்டார்கள். இரண்டாவது விஷயம், அங்கு நாம் கலந்து கொள்வதனால் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அவர்கள் ஈர்க்கக்கூடிய நிலை ஏற்படலாம், முஸ்லிம்களுடன் நல்ல ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ற பொழுது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய விருந்தில் நாம் கலந்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் ஒரு முஸ்லிம் அழைக்கின்றார் என்றால் எந்த ஒரு தடை செய்யக்கூடிய காரணம் இல்லை என்றால் அதை நாம தடை செய்யக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை ஐயக்கூன மாலுஹு ஹலாலன், அந்த விருந்து ஹலாலான பொருளாதாரத்தினுடன் இருக்க வேண்டும். நமக்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் ஹலாலானதா என்று நம்ம மேலோட்டமாக நம்ம அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒருவர் வட்டியை வாங்கி கொண்டிருக்கின்றார் அல்லது வட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அல்லது ஹராமான அவருடைய பொருளாதாரம் முழுமையும் ஹராமானதா என்றால் அப்படிப்பட்ட விருந்தில் கலந்து கொள்வது கடமை கிடையாது. சிறந்தது ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினான் என்றால் அவன் என்ன செய்யலாம், அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம், அவன் குற்றவாளியாக கருதப்பட மாட்டான். அதில் அவன் கலந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கு. ஏனென்றால் யூதனுடைய விருந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்தில் யூதர்கள் பிரபல்யமான வட்டியை அவர்கள் சாப்பிடக்கூடியவர்களும் வட்டியை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இங்கு இரண்டாவது விஷயத்தையும் பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் பேணுதல் என்ற அடிப்படையில் இல்லைங்க எனக்கு அந்த இது தேவையில்லை கடமை என்று கிடையாது. இங்கு சொல்லக்கூடிய நிபந்தனை எதற்காக அன்புக்குரியவர்களே, யாரு இந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் மாறு செய்து விட்டார் என்று வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு கடமையான விருந்தை அழைக்கக்கூடிய அந்த கடமை எந்தெந்த விருந்து கடமையாக ஆகும். அப்போ இங்கு ஒருவர் உடைய பொருளாதாரம் ஹராமாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட விருந்தை கலந்து கொள்வது அவசியம் கிடையாது, கடமை என்பது கிடையாது. அதில் கலந்து கொள்ளலாமா என்றால் மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது, கலந்து கொள்ளலாம். மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முழுமையாக அவர் கலந்து கொள்ளக்கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தெரியும் யூதர்கள் அங்கு வட்டியை வாங்கக்கூடியவர்களும் வட்டியை கொடுக்கக்கூடியவருடைய அந்த பரிவர்த்தனை நடந்து கொண்டுதான் இருந்தது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இது இரண்டாவது ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. சரி, சிலருடைய பொருளாதாரம் ரெண்டும் கலந்து இருக்கு, இதுவும் இருக்கு, தவறான பாதை வட்டியை அல்லது ஹராமான பொருளாதாரம் இருக்கு, சில அவர் ஹலாலான ரிஸ்கையும் தேடக்கூடிய இரண்டும் கலந்து இருக்கின்றது என்றால் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மனிதன் கலந்து கொள்வது அவனுக்கு எந்த ஒரு குற்றம் ஆகாது. மூன்றாவது நிபந்தனை பார்க்கும் பொழுது அந்த விருந்தில் எந்த ஒரு மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் இருக்கக்கூடாது. அல்ல யகூன ஃபீ வலிமத்தி முன்கர், மார்க்கம் தடுத்த விஷயங்கள் அந்த விருந்தில் இருக்கக்கூடாது. குறிப்பாக பாட்டு, அதே போல மற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து ஒரே நிலையில் இருப்பது, ஒரு ஃப்ரீ மிக்சிங்காக இருப்பதும், அதே போல சில மார்க்கம் தடுத்த விஷயங்கள் அங்கு நடக்கக்கூடியதாக இருக்கின்றது, தடுக்கப்பட்ட பொருட்கள் அங்கு விநியோகம் செய்யப்படுகின்றது என்று இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட விருந்திலும் கலந்து கொள்வது கடமை கிடையாது. அங்கு கலந்து கொள்வதனால் அந்த பாவத்தை அல்லது அந்த தீமையை நாம் அகற்ற முடியும் என்றால்
அங்கு கலந்து கொள்வது 2 காரணத்தின் அடிப்படையில் கடமையாகிவிடும். ஒன்று, அந்த தீமையை என்னால் அகற்ற முடியும் என்றிருந்தால் அதை அகற்றுவது என்பது நம் மீது கடமை. இரண்டாவது, இந்த அழைப்பு கொடுத்ததற்கு பதில் சொல்வதும் கடமையாக ஆகிவிடும். ஒருவருக்கு அங்கு சென்று எந்த ஒரு மாற்றம் ஏற்படுவது கிடையாது, அவர் சொன்னா கூட புரியாது என்று இருக்கும் பொழுது அவர் என்ன செய்து கொள்ளலாம்? தவிர்த்து கொள்ளலாம். அவர் மீது கடமை போய் கலந்து கொள்வது என்பது கடமை ஆகாது. இதுவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது நிபந்தனை என்று பார்க்கும் பொழுது, அவர் அழைக்கக்கூடிய அழைப்பு பிரத்யேகமாக உங்களுக்கு பெயர் சொல்லி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அழைத்திருந்தார் என்றால் அதை நாம கலந்து கொள்ள வேண்டும். அது கடமையாகின்றது. ஆனால் அதுவே பொதுவாக கூறியிருக்கின்றார். ஒருவர் மொஹல்லால இருக்கிறாங்க, மொஹல்லால பள்ளிவாசல்ல வந்துட்டு என்ன செய்யறாங்க, என்னுடைய மகனுக்கு திருமணம் இருக்குங்க, நீங்க மொஹல்லாவாசிகள்லாம் கலந்து கொள்ளுங்க என்று வந்து சொல்லிட்டு போறாருன்னா அங்கு என்ன கிடையாது, போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று கடமை கிடையாது எல்லாருக்கும். ஏன்னா அங்கு பொதுவாக அழைப்பு விடப்பட்டது. ஊர்லயே நமக்கு பொதுவாக சில நேரத்தில் வந்து அழைப்பு விடப்படும். ஆனால் பிரத்யேகமாக நம்மை அழைத்து நம்முடைய பெயரை சொல்லி போன் மூலமாகவோ அல்லது வந்து சந்தித்து நமக்கு அதை அழைக்கின்றார் என்றால் அதில் நாம கலந்து கொள்ள வேண்டும். நாம செல்லாதனால் அவருக்கு மன சங்கடம் ஏற்படும் என்று இருக்கும் பொழுது நாம கலந்து கொள்வது என்பது கடமையாக ஆகிவிடுகின்றது. இதையும் இங்கு ஷேக் ரஹிமஹுல்லா அங்கு தெரியப்படுத்து. ஆக எல்லா விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லீமுடைய உரிமை என்ன? அவன் அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதிலளிப்பது என்பது முஸ்லீமுடைய கடமைகளில் ஒன்றானது. ஆனால் சில இந்த காரணங்கள் இருப்பதினால மார்க்கம் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் கடமை என்ற விஷயத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட என்ற விஷயம் என்று வருகின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் பார்த்த விஷயம் ஒன்று, ஏழைகளை நாம் புறக்கணிக்க கூடாது. யாராக நம்முடைய உறவினர்கள் இருந்தாலும் சரி, அவர்களை அழைத்து நாம அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது இது அந்த விருந்தையே சிறப்பாக ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பிரத்யேகமாக பணக்காரங்கள் மற்றும் செல்வந்தர்களை மற்றும் அழைக்கும் பொழுது அந்த விருந்து ஒட்டுமொத்த விருந்தே ஒரு கெட்ட விருந்தாக அல்லாஹுடைய பார்வையில் இருக்கும். 2வது விஷயங்கள் பார்த்தோம், எப்பொழுதெல்லாம் விருந்தை ஏற்றுக்கொள்வது கடமை என்ற விஷயங்களை பார்த்தோம். எப்பொழுது அனுமதிக்கப்பட்டது, எப்பொழுது தடை செய்யப்பட்டது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நாம அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.